மீனாவா அவ பேசின வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பு. அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ ரூம் தானே பிரச்சனை. நீயும் மீனாவும் உங்கள் ரூம்லேயே இருங்க. ரவிக்கு ஏன் ரூமை கொடுத்துட்றேன். ஏங்க நம்ம ரூமா? ரவி இங்க தங்கணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. ரூமை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? பா நீ எதுப்பா ஒரு ரூமை கொடுக்கணும்? அப்புறம் நீ எங்கப்பா போய் படுப்ப? ஏய், இந்த வீட்டில் படுத்துவங்க இடமாடா இல்லை. இந்த ஹால்லையே ஏதோ ஒரு இடத்துல படுத்துக்கிறோம். மாமா நீங்களே உடம்பு முடியாதவரு, நீங்க ஏன் மாமா வெளியே படுக்கணும்? இது குளிர்காலம் வேற. அவங்களுக்கு எங்க ரூமை நாங்களே கொடுத்துடுறோம். நாம எது கொடுக்கணும்? நான் வருகன்ல இவ ரூமை கொடுக்கட்டும். டேய், நான் ஏன்டா கொடுக்கணும்? உன் தம்பிக்கு நீ தானப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ற. ஒரு ரூமை கொடு. அப்போ நாங்க எங்க போறது? தெரியுதுல்ல, அது மாதிரிதான் எங்களுக்கும். பா யாரும் யார் ரூமையும் கொடுக்கணும்ப்பா. அதுங்க முதல்ல வெளில போக சொல்லிருப்பா. டேய், அதான் என் ரூமை கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன்ல. எனக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். பா அதுக்கு இல்லப்பா, உனக்கு இப்பதான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஸ்டண்ட் வச்சிருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. கீழே படுத்து எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கும்பா. டேய், இந்த உலகத்துல எவ்வளவோ மனுஷருங்க இருக்காங்க. எல்லாரும் தனி ரூம்ல பஞ்சு மெத்தையில ஏசியை போட்டா தூங்குறாங்க. நம்ம ஊர்ல இருந்த வரைக்கும் நான் கட்டாந்தரையிலையும் கைத்து கட்டல்லையும் நிலா வெளிச்சத்துலையும் படுத்திருக்கேன். அப்படி படுத்திருந்த வரைக்கும் உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே வரல. வசதிங்கிற பேர்ல உடம்பு அசையாம ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் தான் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை. இல்ல மாமா, நீங்க ரூம்ல படுத்துக்கோங்க. மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. காலையிலயும் சாயந்தரமும் தானே அவங்களுக்கு ரூம் தேவைப்படும். நீங்க வீட்லயே இருக்கிறவங்க. உங்களை ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் வேற சொல்லியிருக்காங்க. நீங்க ரூம்லயே இருங்க மாமா. நாங்க வேணா இப்படி ஹால்ல படுத்துக்கிறோம். ஏங்க அதான் அவங்களே குடுக்கறேன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நமக்கு எதுக்கு தனி ரூமு? ஏசி ரூமில் இருந்தால் உயிரை பிடிச்சி வச்சுக்கலான்னு ஒன்றும் இல்லையே. போகிற உயிர் எப்படி போகத்தான் செய்யும். மாமா இருக்கிற உயிர் பிளாட்பாரத்தில் படுத்தாலும் இருக்கத்தான் செய்யும். நமக்கு இந்த ஹால் போதும். 3 பசங்களும் 3 ரூமில் இருந்துட்டு போகட்டுமே. வேணாம்ப்பா, சொல்றது கேளுப்பா. டேய், நான் தான் உனக்கு அப்பா. அது இல்லைன்னு ஒன்றும் ஆயிரலையே. என்னப்பா அப்படிலாம் சொல்ற? 100 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் பாருங்க அப்பா. அப்போ நான் சொல்கிறத நீ கேளு. இனிமேல் சுருதி ரவியும் எங்கள் ரூம்லேயே இருக்கட்டும்.